ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேர் கிச்சன் கரூர். இன்றைக்கி சுவையான வாத்து கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. வாத்து கிரேவிக்கு ஒரு வாத்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், 20லேருந்து 25 நம்பர் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை அடித்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 1 கப்பு திருவன தேங்காய், மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 கிராம்பு, சின்ன பட்டை துண்டு 3, அதுக்கப்புறம் பிரியாணி இலை. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கிரேவி. மசாலா பொருள்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இதுலேயே கடுகு, உளுந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் 1, கருவேப்பிலை அதை ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் இது பாதி வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது ஃபாஸ்ட்டாக வணங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 2 அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வணங்குற அளவுக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வாத்துக்கறியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் வீட்டில் அரைச்ச கறி மசால் பொடியை ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், நீங்கள் வரமிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள்னு ஆட் பண்ணிக்கலாம். கறி மசால் பொடி வீட்டில் அரைக்கல அப்படின்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா இதோட ஒட்டுற அளவுக்கு பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். அப்புறமா மூடி எடுத்துகிட்டு 5 மினிட்ஸ் கழித்து இதில் தேங்காய் அரைச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுங்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ கூட உப்பு காரம் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மூடி போட்டு ஒரு 8 விசில் விட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. சுவையான வாத்து கிரேவி ரெடி. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.